ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஹாட் ஸ்டாப் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அதிரடி காமெடி ஆக்ஷன் மூவியாக வெளிவந்திருக்கு. இன்னும் இந்த படம் 1979 வெளிவந்துருச்சு. இப்போ தான் தமிழ் டப்பில் வருது. சரி, இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். சிட்டியில் ஒரு திருடர் கூட்டம் இருக்குது. அவங்க நல்லா கொள்ளையடிச்சு போலீஸுக்கு டிமிக்கி கொடுத்துட்டே போயிட்டுருக்காங்க. இவங்களை கைது பண்ணால் போதிய ஆதாரம் இல்லை, இவங்களால் நிரூபிக்கவே முடியல. அதனால் இதில் போலீஸாக இருக்கிறவங்க தான் படத்துடைய ஹீரோ. எப்பட்றா இப்படி தான் தப்பிச்சு போகிறாங்க, எப்படியாவது கண்டுபிடிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பிடிக்கிறாங்க, அவங்களும் சிக்கிறாங்க. ஆனால் ஆதாரம் இல்லாத வெளியே வந்துகிட்டே இருக்காங்க. இதனாலேயே காலங்கள் போகுது, ரிட்டையர்ட் ஆகிற சுச்சுவேஷன் வருது. எப்படியாவது நம்ம சாதனை படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அந்த பிளான் பார்த்தா எக்குத்தப்பாக இருக்குது. இப்போ அவங்க போடுற அந்த பிளான் என்ன, இந்த பிளான்னால் நம்ம போலீஸாக இருக்கிற ஹீரோக்கள் சாதனை படைச்சாங்களா இல்லையா, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே இது நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த காலகட்டத்தில் இந்தளவுக்கு ஒரு படம் வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்படுற அளவுக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு நல்லா ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. படத்துடைய அந்த காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் நல்லாவே வந்திருக்கு. படத்தில் நடித்த எல்லாமே அந்த பிஜிஎம் மியூசிக் ஆகட்டும், அந்த ஒளிப்பதிவு நல்லாயிருக்கு. அந்த காலத்தில் ஒரு கலர் படம், எப்பா என்ன அது பயங்கரமான ஒரு படமாக இருந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு நல்லாவே இருக்குது. செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு சிரிக்க வைக்கிறாங்க. அதேமாதிரி படத்துடைய கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே, எப்பா அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 80s படம், அதனால் இன்றைய தலைமுறைக்கு அது பிடிக்குமோ பிடிக்காதோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேலாம் அந்தளவுக்கு தான் இருக்குது. இன்றைய காலகட்டத்தில் இது வந்து கண்டிப்பாக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல ப்ரிடிக்டபுளாக இருக்குது. அதுக்கப்புறம் நிறையா படம் இதே மாதிரி கதைகளை பேஸ் பண்ணி நிறையா படம் வந்திருக்கு. அதனால் இந்த காலத்தை ஒப்பிடும்போது அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லை. மற்றபடி படத்தில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த படத்தை ஃபேமிலியாக பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கான இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான மூவி தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.